நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை தேவன் உற்சாகப்படுத்துகிற தேவனாக நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அன்னைகளுடைய வாழ்க்கையிலே பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், பலவீனங்கள் கடந்து வருகிறது. இது நிமித்தமாய் நாம் சோர்ந்து விடுகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இந்த வழியில் கூட தியானிக்கும்படியாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டபடினால் தேவனால் பிறந்திருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். தேவனுக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பவுல் சொல்வது போல அப்பா பிதாவின் அழைக்கும்படியான சுவீகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே தோற்பது போல, தோல்வி அடைவது போல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தெளிவாய் சொல்லப்படுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், நம் வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவதற்கு முன்பாக தோற்று போவது போல சூழ்நிலைகள் கடந்து வரும். ஆனால் தெளிவாய் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆம், நம் வாழ்க்கையிலே விசுவாசம் குறைந்து போகும்படியான சோதனைகள் கடந்து வருகின்ற போது மனம் தளர்ந்து விடுகிறது. நான் வேதம் சொல்கிறது, விசுவாசி பதறான்னு சொல்லி, அதனால் நம் வாழ்க்கையிலே உலகத்தை ஜெயிக்கத்தக்கதான ஜெயத்தை தேவன் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தோல்வியும் ஜெயமும் வரும். ஆனால் தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே முடிவு என்பது ஜெயமாயிருக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாய் அறிந்திருக்கிறபடினாலே பல நேரங்கள் இந்த வேளையிலே பலவிதமான சோதனைக்குள்ளாக தேவ ஜனங்களாகிய நீங்கள் இருக்கலாம். ஆனால் விசுவாசமானது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால் விசுவாசம் தளர்ந்து போகாமல் விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க தேவன் நாம் எதிர்பார்க்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், இயேசு ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்க தேவன் எதிர்பார்க்கிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை துதிக்கும் போது அதுதான் தேவ பார்வையிலே விசுவாசமாய் இருக்கிறது. விசுவாசிக்கின்ற போது விசுவாசமானது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறபடினாலே, அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தீங்குகள், தீமைகள், போராட்டங்கள், வேதனைகள், பற்றாக்குறைகள் வந்தாலும் கூட ஆண்டவர் எங்களோடு இருக்கிறபடினாலே அவையெல்லாம் மேற்கொண்டு நாங்கள் ஜெயிக்கும்படியாக விசுவாசத்தை தொடர்ந்து கொடுக்கும்படியாக இப்ப கொடுக்கிற ஐயா தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வாதம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயமாக விசுவாசத்தை பெருக செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.